பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் கார்பரேட் இந்தியா வந்து பெரிய அளவில் நமக்கு சந்தைக்கு ஒரு ஊக்கம் தரவில்லை. டாரிஃப் எல்லாமே அது எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ். இது வந்து எக்கனாமிக் ஃபேக்டர்ஸாக நம்ம சொல்ல முடியாது. பட் கார்பரேட் பெர்ஃபார்மன்ஸ் இஸ் டிட்டர்மின்ட் பேசிஸ் எக்கனாமிக் பேராமீட்டர்ஸ் இல்லையா? நம்ம நாட்டோடைய பொருளாதார ரீதியில் இருக்கக்கூடிய அந்த வளர்ச்சியை சார்ந்துதான் கார்பரேட் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஸோ கம்பெனிகளுடைய ரிசல்ட்ஸ் வந்து சரிப்பட்டு நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு பெருசாக ஒரு வளர்ச்சி இல்லைன்னா இட் மீன்ஸ் தட் தி எக்கானமி ஆர் தி எக்கனாமிக் ப்ரோக்ரஸ் நான் வந்து அவ்வளோ சிறப்பாக இல்லை அப்படின்றதான் மறுபக்கமாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ இந்த வாரத்தில் வந்து அந்த ரிசல்ட்ஸ் வந்து பெரிய அளவில் நமக்கு ஒரு ஊக்கம் தரவில்லை. இப்போ லார்ஜ் போர்டு ஐடி லைக் டிசிஎஸ், விப்ரோ, HCL டெக் இதெல்லாமே வந்தது. அதே சமயத்தில் ரிலையன்ஸ், ஜியோ இது ஒரு செட் ரிசல்ட்ஸ், ஆக்சிஸ் பேங்க் இது எல்லாமே கூட வந்தது. பட் நமக்கு இப்போ தற்போதைய நிலைமைக்கு ஒரு 140, 150 கம்பெனி ரிசல்ட்ஸ் வந்திருக்கும் இந்த வாரம். அதில் நமக்கு தேடி பிடிச்சி ஒரு பெஞ்ச் மார்க் பேராமீட்டர் வச்சு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு கை விரலில் இருக்கு என்ன அளவுக்கு கூட நமக்கு வந்து கம்பெனி தேராதுன்றதான் உண்மை. ரிசல்ட்ஸ் 140. பட் ஐ திங்க் இன்வெஸ்டபிள் கம்பெனிஸ் அதுலேருந்து ஏன் வியூ பிரகாரம் நான் சொல்லுமானால் ஐ திங்க் about 4 or 5 கம்பெனிஸ் தான் தேரும் அது. அண்ட் தட் இஸ் அ வெரி சேட் பார்ட். இட் இஸ் நாட் அ வெரி எக்ஸைட்டிங் டைம் டு பி. ஸோ இது எல்லாமே சேர்ந்து, ஸோ டாரிஃப் ஒரு பக்கம், FII செல்லிங் ஒரு பக்கம், ரிசல்ட்ஸ் சிறப்பாக வராத ஒரு பக்கம், இது எல்லாமே சேர்ந்து தான் ஐ திங்க் அந்த டெக்னிக்கல் ஃபார்மேஷன் கூட வெளியன்று நம்ம பேசியிருந்தோம். ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் பேட்டர்ன் அப்படின்லாம் சொன்னேன். இந்த லெவல் கீழே க்ளோஸ் ஆனால் அந்த இன்னும் வீழ்ச்சியை சந்திக்கக்கூடிய அபாயம் வந்து சந்தைக்கு இருக்கிறது அப்படின்னு சொன்னோம். கரெக்டாக ஃப்ரைடே ஆல்மோஸ்ட் அந்த லெவலையும் குறைவாக முடிஞ்சிருக்கு. which I think is a warning sign. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வரும் வாரத்தில் இருக்க வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய அவுட்லுக்காக இருக்கு.